நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கலெக்டர் திட்டாரா? நான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன் விடு. இவங்க இம்சை தாங்க முடியல. இவனுங்க கல்லூரி கனவுன்னு கோபமா வருது. இவன் கத்திக்கிட்டு கிடக்கட்டும், கேட்டா போன் டிஸ்பிளே போயிடுச்சுன்னு சொல்லிக்கிறேன் என தமிழ்நாடு அரசின் கல்லூரி கனவு திட்டத்தை விமர்சித்ததோடு, அந்த ஊருக்காரங்க நான்சென்ஸ், அந்த சாதிக்காரங்க அதிகாரம் ஓவரா இருக்கு, அவனுங்க பேசுற பேச்சும் அவனுங்க பாஷையும் ஒரு மாதிரி பண்றானுங்க, அதுதான் ரொம்ப பேஜாரா போச்சு என பட்டியலின மக்களை இழிவுபடுத்தும் விதமாக பள்ளியின் தலைமை ஆசிரியை அமுதா சக ஆசிரியையிடம் பேசும் செல்போன் உரையாடல் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊர்க்காரங்க நான்சென்ஸ் தான் தாங்கவே முடியும். அவனுங்க பேசுற பேச்சும் அவனுங்க பாஷையும் அவனுங்க அப்படியே ஒரு மாதிரி பண்ணி விட்டுறாங்க. இவனுங்களுக்கெல்லாம் கையில அதிகாரம் கொடுத்துருக்காங்களே. ரெண்டாவது இந்த அரசியல் கூட இந்த பிடிஏ எஸ்எம்சி இதெல்லாம் என்னத்துக்கு தேவையா இவ்வளோ இன்ஃபுளுன்ஸ் தருது? அந்த எஸ்எம்சி தலைவர், எஸ்எம்சி குழு, அதெல்லாம் தேவையா? எப்ப பாரு அவனுங்க வேற வந்துடுறது. ஐயோ போதும்ன்ற அளவுக்கு ஆகி போச்சு. அங்க எப்ப பாரு டங்கு டங்குன்னு வந்துடுறது. அரசு, மாநகராட்சி, ஆதி திராவிட நல மேல்நிலை பள்ளிகளில் 2022, 2023 மற்றும் 2023-2024 கல்வி ஆண்டுகளில் 12ஆம் வகுப்பு பயின்று தேர்ச்சி பெற்று தேர்ச்சி பெறாத, தேர்வு எழுதாத, இடைநின்ற மாணவர்களில் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்காத மற்றும் உயர்கல்விக்கு விண்ணப்பித்து கல்லூரியில் சேராத மாணவர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு உயர்கல்வி படிப்பை தொடர தகுந்த ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு கல்லூரி கனவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதாவது பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் தமிழ்நாடு முழுவதும் கல்லூரி கனவு மற்றும் உயர்வுக்கு படி ஆகிய 2 கட்ட திட்டங்களை வகுத்துள்ளது. நான் முதல்வன் உயர்வுக்கு படி திட்டத்தின் மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் மொத்தம் 77,752 மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அரசு துறைகளின் 2 திட்டமும் பள்ளிகளிலிருந்து வெளியேறும் அனைத்து மாணவர்களையும், குறிப்பாக சமூகத்தின் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களையும் சென்றடைவதில் மட்டுமே கவனம் செலுத்தும் என கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட திட்டத்தை குறித்துதான் தலைமை ஆசிரியர் ஒருவரே இழிவுபடுத்தி பேசுவதும், சாதி ரீதியாக இழிவாக பேசியதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நெம்மியம்பட்டு பகுதியில் செயல்பட்டு வருகிறது அரசு மேல்நிலை பள்ளி. இங்கு தலைமை ஆசிரியையாக பணிபுரிந்து வருபவர் அமுதா. இவர் சக ஆசிரியை ஒருவரிடம் பேசிய ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதே பள்ளியில்தான் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி பள்ளி மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய நாப்கின் மாணவிகளுக்கு வழங்காமல் பள்ளி மைதானத்தில் தீயிட்டு கொளுத்தி சிதறி கிடக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தற்போது அரசின் திட்டங்களை விமர்சித்தும் துறை சார்ந்த அதிகாரிகளை ஒருமையில் பேசியும் உள்ள ஆடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் அரசின் திட்டங்களை விமர்சித்த நெம்மியம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அமுதா சிங்காரப்பேட்டை பள்ளிக்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அவர் சாதி ரீதியாக இழிவாக பேசியதற்கு வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக வாணியம்பாடி செய்தியாளர் விஜயகுமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.